உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நாம அன்றாடம் கேட்கிற, ரொம்ப பக்தியோடு படிக்கிற அருட்பெருஞ்சோதி அகவல் வெறும் ஒரு பக்தி பாடல் மட்டுமில்ல. அதுக்குள்ள குவாண்டம் இயற்பியல், பிரபஞ்சத்தோட தோற்றம், அணுக்களின் பரிணாம வளர்ச்சி எல்லாமே மிக நுட்பமா ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? இன்னைக்கு நமது இந்த ஆழ்ந்த தேடல்ல நாம அதத்தான் மிக ஆழமா அலச போறோம். குறிப்பா அகவலோட 188ல இருந்து 191 வரையிலான வரிகள். இத சும்மா மேலோட்டமா படிச்சா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வர்ற ஒரு தியான மந்திர மாதிரி தோன்றும். ஆனா கொஞ்சம் உற்று கவனிச்சா இந்த மொத்த பிரபஞ்சத்தோட மூல குறியீடு, அதாவது சோர்ஸ் கோடு இந்த 4 வரிகளுக்குள்ள அடங்கியிருக்கு. இத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். வள்ளலார் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி மட்டுமில்ல, அவர் இயற்கையையும் அணுக்களின் இயக்கத்தையும் மிக துல்லியமாக ஆராய்ந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி. ம், ஹா, இது ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் மிக முக்கியமான ஒரு கோணம். நிறைய பேர் இந்த அகவல் வரிகளை ஒரு மத பின்னணியிலோ அல்லது வெறும் பக்தி சார்ந்த பார்வையிலோ சுருக்கிடுறாங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த விஞ்ஞான பார்வை தான் இந்த வரிகளுக்கான உண்மையான திறவுகோள். இங்க அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை ஒரு உருவத்தையோ ஒரு தனிப்பட்ட கடவுளையோ குறிக்கல. அது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு யூனிஃபைடு ஃபீல்ட் என்று நவீன அறிவியலில் சொல்வோமே. ஆமா, அந்த ஒட்டுமொட்ட பிரபஞ்ச சக்தி. அதேதான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை பருப்பொருள்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஒரு மைய அச்சில் பிடித்து சிறிதும் பிசகாமல் இயங்கச் செய்யும் ஒரு பெருளி அது. அந்த ஒளியின் துல்லியமான வழிகாட்டுதலில் இந்த உலகம் எப்படி வடிவமைக்கப்பட்டது என்பதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நாம் இன்று பார்க்க போகும் வரிகள். அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்களேன். முதல் வரியே நம்ம ரொம்ப சிந்திக்க வைக்குது. மண்ணினில் பற்பல அருட்பெரும் ஜோதி வகை கருநிலை இயல் அருட்பெருஞ்சோதி. எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. அதாவது பிரபஞ்சத்தோட படைப்பை பத்தி பேசும்போது ஏன் எடுத்த உடனே மண், அதாவது திடமான பருப்பொருளை பற்றி பேசணும்? நாம் வழக்கமா அறிவியல் படிக்கும்போது முதல்ல பெருவெடிப்பு நடக்குது, அதாவது அந்த பிக் பேங் நடக்குது, ஆற்றல் வெளிப்படுது, பிறகு வாய்க்கள் உருவாகுது. கண்டிப்பா. அதற்கப்புறம் கோடிக்கணக்கான வருடங்கள் கிழித்து, ஆமா, அதுக்கப்புறம் தானே கோள்களும் அதுல மண்ணும் உருவாகுதுன்னு படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விளக்கம் ஏன் மண்ணிலிருந்து தொடங்குகிறது? அது மிகச் சரியான கேள்வி. இங்கே மண் என்பதை நாம் பூமியிலுள்ள சகதி என்றோ அல்லது தூசி என்றோ சுருக்கி புரிந்து கொள்ளக்கூடாது. தத்துவார்த்தமாகவும் சரி, அறிவியல் பூர்வமாகவும் சரி, படைப்பின் உச்சக்கட்ட பரிணாமம் என்பது பருப்பொருள்தான். ஒரு ஆற்றல் பல நிலைகளை தாண்டி உறைந்து தன்னை ஒரு உறுதியான வடிவமாக மாற்றிக்கொள்ளும் இடம்தான் இந்த மண். அவர் படைப்பின் இறுதி விளைவிலிருந்து, அதாவது நமக்கு கண்கூடாக தெரியும் இந்த திடப்பொருளில் இருந்து தத்துவத்தை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்கிறார். ஓ, பின்னோக்கி போய் ஆராய்கிறார். ஆமாம். அது மட்டுமில்லாமல் அந்த வரியில் வரும் கருநிலை என்ற வார்த்தையின் ஆழத்தை நாம் கவனிக்க வேண்டும். கருநிலை என்றால் ஆங்கிலத்தில் எம்பிரியானிக் ஸ்டேட் என்று சொல்லலாம். ஒரு முட்டைக்குள் அல்லது ஒரு சிறிய விதைக்குள் உருவாகப் போகும் ஒரு பெரிய உயிரினத்தின் அத்தனை குணநலன்களும் அதன் ஒட்டுமொத்த டிஎன்ஏ அமைப்பும் எப்படி ஒரு சிறு புள்ளியில் சுருங்கி இருக்கிறதோ அதுதான் கருநிலை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இதை நாம கணினியில் பயன்படுத்தும் ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு மிகப்பெரிய மென்பொருளை மிகச்சிறிய அளவுக்கு சுருக்கி ஒரு ஃபைலுக்குள் வைத்திருப்போம். அது அன்ஜிப் பண்ணி, அதாவது திறந்து விரித்து பார்த்தால்தான் அதற்குள் எவ்வளவு பெரிய தரவுகள் இருக்கிறதே என்பதே தெரியும். அதுபோல இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு பருப்பொருளும் அதனுடைய கருநிலையில் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் இயல்பையும் தன்னுள் சுருக்கி வைத்திருக்கிறது என்று சொல்கிறீர்களா? நீங்க சொல்லும் இந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. அந்த கருநிலைக்குள் இருக்கும் தகவல்களை அங்கே புரோகிராம் செய்தது யார்? அது தானாகவோ எந்த ஒரு நோக்கமும் இல்லாமலோ தற்செயலாக நடந்துவிடவில்லை. ஒரு மாபெரும் அறிவுறுத்தல், அதாவது அந்த அருட்பெருஞ்சோடியின் துல்லியமான வடிவமைப்பால்தான் அந்த ஒவ்வொரு கருநிலையும் பேக் செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாபெரும் புரோகிராமர் எழுதி வச்ச கோடு மாதிரி. உண்மைதான். பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு நுட்பமான தொடக்க நிலையிலிருந்து தத்தம் இயல்புகளோடு உருவாவதற்கு ஒவ்வொரு அணுவும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தெளிவான கட்டளை அந்த பேரொளியால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த வரி உணர்த்துகிறது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு சின்ன அணுவுக்குள் இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒழிந்திருக்கிறது என்பது பெரிய ஆச்சரியம்தான். சரி,
அடுத்தடுத்த வரிகளுக்கு போவோம். இங்கு இயற்கை எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அண்ணுறப் புரிந்த அருட்பெருஞ்சோதி, மண்ணினில் 5 இயல் அருட்பெருஞ்சோதி, வகுத்ததில் பல்பயன் அருட்பெருஞ்சோதி, அண்ணுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இங்க 5 இயல் அப்படிங்கிறது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த அண்ணுற அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 4 வரிகளிலேயே மிக முக்கியமான வார்த்தை அந்த அண்ணுற என்பதுதான். அண்ணுற என்றால் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பது, இடைவெளியின்றி உறுதியாக இணைந்திருப்பது என்று அர்த்தம். வேதியியலில் நாம் கெமிக்கல் பாண்ட் என்று சொல்வோமே. ஆமா, அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பு. அதேதான், அதைத்தான் அவர் அண்ணுற என்கிறார். இந்த 5 இயற்கை கூறுகளும் ஏதோ தனித்தனியாக தொடர்பில்லாமல் காற்றில் மிதக்கவில்லை. ஒரு கட்டடம் எப்படி செங்கற்களாலும் சிமெண்டாலும் ஒன்றோடொன்று இடைவெளியின்றி பிணைக்கப்பட்டு உறுதியாக நிற்கிறதோ, அதுபோலவே இந்த உலகமும் இந்த 5 இயல்புகளால் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. எல்லாமே அருட்பெருஞ்சோதியால் அண்ணுற, அதாவது எந்த இடைவெளியும் இல்லாம மிக நேர்த்தியாக பிணைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏன் இயற்கையில் அழிவு ஏற்படுகிறது? அதாவது ஏன் ஒரு பாறை காலப்போக்கில் சிதைந்து மண்ணாகிறது? ஏன் பிரபஞ்சத்தில் என்ட்ரோபி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது? எல்லாம் பெர்ஃபெக்டாக பிணைக்கப்பட்டிருந்தால் எதுவும் சிதையக்கூடாதே. நீங்க கேட்பது மிக ஆழமான ஒரு அறிவியல் கேள்வி. அணு உறை என்பது ஒரு நிலையான, மாற்றவே முடியாத கல்வெட்டு போன்ற பிணைப்பு அல்ல. அது ஒரு டைனாமிக் ஈக்குலிபிரியம், அதாவது இயங்கு நிலை சமநிலை. ஒரு பிணைப்பு சிதைந்து மற்றொரு புதிய பிணைப்பு உருவாவதுதான் இயற்கையின் விதி. அழிவு என்பது இங்கே முடிவல்ல, அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறும் செயல்முறை. ஓ, அப்போ அந்த மாற்றமும் கூட ஒரு விதியின்படிதான் நடக்குது. கண்டிப்பா, அந்த மாற்றமும் கூட ஒரு துல்லியமான விதியின்படிதான் நடக்கிறது. இங்கே அவர் வலியுறுத்துவது எதையென்றால், இந்த 5 கூறுகளும் எந்த விகிதத்தில் எவ்வளவு நெருக்கமாக பிணைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த பேரொளிதான் தீர்மானிக்கிறது. அதைத்தான் அவர் வகுத்ததில் பல்பயன் என்று சொல்கிறார். இந்த துல்லியமான வகுத்தல், அதாவது பிரித்த இணைத்தல் இருப்பதால்தான் உலகத்திற்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன. அதாவது எல்லாமே அளவோடு இருக்க வேண்டும் என்கிறீர்கள். அந்த பல்பயன் என்ற வார்த்தை எனக்கு இன்னொரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. நவீன வானியற்பியலில் கோல்டிலாக்ஸ் ஜோன் என்று சொல்வார்கள். ஒரு கோள் சூரியனிலிருந்து மிக அருகிலும் இருக்கக்கூடாது, மிக தொலைவிலும் இருக்கக்கூடாது. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சரியான இடைவெளியில், சரியான வெப்பநிலையில் இருக்க வேண்டும். மிக சரியான உதாரணம். பூமியில் அந்த துல்லியமான சமநிலை இருப்பதால்தான் பல்லுயிர் பெருக்கம் சாத்தியமாகியிருக்கிறது. இதைத்தானே அவர் வகுத்ததில் பல்பயன் என்று பல நூறாண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். ஆமா, கட்டாயமாக. அந்த துல்லியமான சமநிலை 1% மாறினால் கூட பூமியின் ஒட்டுமொத்த உயிரியக்கமும் அழிந்துவிடும். காற்றில் ஆக்சிஜனின் அளவு கொஞ்சம் அதிகமானால் உலகம் முழுவதும் தீப்பிடித்துவிடும். கொஞ்சம் குறைந்தால் உயிர்கள் மூச்சு திணறி இருந்துவிடும். இந்த 5 கூறுகளையும் தனித்தனியே வகுத்து, அதே சமயம் அவற்றுக்கு இடையே ஒரு நெருக்கமான உறவையும் ஏற்படுத்தி, அதன் மூலம் பிரபஞ்சம் முழுவதும் உயிர்கள் வாழும் சூழலை உருவாக்கிய அந்த மாபெரும் இன்ஜினியரிங் திறனைத்தான் இந்த வரிகள் வியந்து போற்றுகின்றன. இதுவே இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், அடுத்த வரிகள் என்னை உண்மையிலேயே சீட்நுனிக்கு கொண்டு வந்து விட்டது. ஏனென்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய கணித சூத்திரமே ஒளிந்திருக்கிறது. இதை கேளுங்கள். மண்ணிடை அடிநிலை அருட்பெருஞ்சோதி, வகுத்ததில் பண்நிலை அருட்பெருஞ்சோதி, அண்ணுறவமைத்த அருட்பெருஞ்சோதி, மண்ணினில் 5 வகையும் அருட்பெருஞ்சோதி, கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி, அண்ணுறவு புரிந்த அருட்பெருஞ்சோதி. இங்க பாருங்க, 5 வகையும் கலந்து கொண்டு, அதாவது 5 பெருக்கல் 5 25 என்ற ஒரு பெர்மியூட்டேஷன் மற்றும் காம்பினேஷன் கணக்க அவர் உள்ளே கொண்டு வருகிறார். இந்த 5ம் எப்படி 25ஆக மாறுகிறது? இது என்ன தத்துவம்? இதுதான் இந்திய மெய்ஞான மரபின் மிக உயர்ந்த அறிவியல் கோட்பாடான பஞ்சீகரண தத்துவம். பிரபஞ்ச உருவாக்கம் என்பது எழுத்த எடுப்பிலேயே பல கோடிக்கணக்கான வடிவங்களாக உருவாகிவிடவில்லை. அகவல் சொல்வது போல அது முதலில் ஒரு அடிநிலையில் தொடங்குகிறது. அடிப்படை என்பது மிகவும் எளிமையானது. ஆனால் அந்த அடிநிலை எப்படி பல நிலைகளாக, அதாவது பன்னிலையாக பரிணாமம் அடைகிறது என்பதுதான் இங்கே உள்ள நுட்பம். அந்த 5x5 கணக்கு. நீங்க சொன்ன அந்த 5x5
25 கணக்கு மிகச் சரியானது. இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக விளக்குகிறேன். கண்டிப்பாக. இதை கேட்கும் எவருக்கும் இந்த பஞ்சீகரண தத்துவம் நடைமுறையில் எப்படி செயல்படுகிறது என்பது புரிய வேண்டும். ஒரு உதாரணத்தோடு விளக்குங்கள். சரி, உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்தது 5 மூலக்கூறுகள்: ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண். பஞ்சீகரணம் என்ன சொல்கிறதென்றால், இந்த உலகில் நீங்கள் கண்ணால் பார்க்கும், தொட்டு உணரும் எந்த ஒரு பொருளும் தனித்த தூய்மையான ஒரு மூலக்கூறால் ஆனது அல்ல. அப்போ எல்லாமே ஒரு கலவைதானா? ஆமாம், எல்லாமே ஒரு கலவைதான். அதைத்தான் கலந்து கொண்டு என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். எப்படி கலக்கிறது? ஒவ்வொரு மூலக்கூறும் தன் சொந்தத் தன்மையில் பாதியையும், மீதமுள்ள 4 மூலக்கூறுகளின் தன்மைகளில் தலா 8இல் ஒரு பங்கையும் தன்னகத்தை எடுத்துக்கொள்கிறது. கொஞ்சம் இருங்கள், நான் இதை கணக்கிட்டு பார்க்கிறேன். இப்போது மண் என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அது 100% வெறும் மண் கிடையாது. அதில் 50% மண்ணின் தன்மை இருக்கும். மீதமுள்ள 50%த்தில் 12.5% நீர், 12.5% நெருப்பு, 12.5% காற்று, 12.5% ஆகாயம். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் நாம் நிஜத்தில் பார்க்கும் ஒரு மண். இது மிகச் சரியாக வருகிறதே. இப்படியே நீருக்கு ஒரு கலவை, நெருப்புக்கு ஒரு கலவை என பார்த்தால் 5 மூலக்கூறுகளும் தங்களுள் பல்வேறு விகிதங்களில் கலந்து 5x5 மொத்தம் 25 வகையான புதிய அடிப்படை கூறுகளை உருவாக்குகின்றன. இது உண்மையிலேயே பிரமிப்பான ஒரு கணிதம். அதேதான். இந்த 25 கலவைகள்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம். இதை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். வேதியியலில் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம் இல்லையா? அதிலுள்ள 118 தனிமங்கள் பல்வேறு விகிதங்களில் தங்களுக்குள் வேதியியல் பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டுதான் இந்த உலகில் உள்ள கோடிக்கணக்கான பொருள்களை உருவாக்குகின்றன. ஆமா, ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தால் தண்ணீர். அதே கார்பன் ஒரு விகிதத்தில் அமைந்தால் நிலக்கரி, இன்னொரு விகிதத்தில் அமைந்தால் வைரம். எப்படி சில அடிப்படையான தனிமங்கள் பல்லாயிரக்கணக்கான வேதியியல் பொருள்களை உருவாக்குகின்றனவோ, அந்த தத்துவத்தை தான் 5 வகையும் கலந்து கொண்டு என்று அவர் மிக எளிமையாக ஆனால் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இத நான் இன்னொரு கோணத்திலும் பார்க்கறேன். நமது மொபைல் அல்லது டிவியின் திரையை எடுத்துக்கொண்டால் அதில் அடிப்படையில் இருப்பது 3 நிறங்கள் தான்: சிவப்பு, பச்சை, நீலம், அதாவது RGB. ஆனால் இந்த 3 நிறங்களும் பல்வேறு விகிதங்களில் ஒன்றோடொன்று கலக்கும்போது பல மில்லியன் நிறங்களை நமது கண்களுக்கு காட்டுகின்றன. அதுபோலதான் பிரபஞ்சத்தின் இந்த 5 கூறுகளும் தங்களுக்குள் கலந்து 25 அடிப்படை பரிமாணங்களை உருவாக்கி அதிலிருந்து பல கோடிக்கணக்கான வடிவங்களை மாயாஜாலம் போல தோற்றுவிக்கின்றன. அங்கே நிறங்களை இணைக்கும் பிக்சல்கள் போல இங்கே அந்த அண்ணுற என்ற பிணைப்பு செய்யப்படுகிறது. மிக அருமையான ஒப்பீடு. எந்த அளவுக்கு இயற்கையின் அணுக்களோட நடத்தத்தை அவர் மனக்கண்ணால் பார்த்திருந்தால் பிரபஞ்சத்தின் இந்த மாபெரும் சூத்திரத்தை இவ்வளவு எளிமையாக ஒரு வரியில் வகுத்திருக்க முடியும்? அது ஒரு அசாத்தியமான அறிவுதான். அந்த பார்வைதான் அவரது சிறப்பு. அவர்கள் இயற்கையின் புறத்தோட்டத்தை மட்டும் பார்க்கவில்லை. ஒரு மரத்தை மரமாகவோ மலையை மலையாகவோ அவர்கள் சுருக்கிக் கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான அந்த 25 கூறுகளின் கலவையை அவர்கள் உணர்ந்தார்கள். இதை நீங்கள் உங்கள் சொந்த உடலோடு கூட பொருத்தி பார்க்கலாம். மனித உடலோடவா? எப்படி? மனித உடலே இந்த 25 கூறுகளின் கலவைதான். நமது உடலில் உள்ள எலும்பும் சதையும் மண்ணின் கூறுகள், ஓடும் இரத்தமும் உமிழ்நீரும் நீரின் கூறுகள், உடலின் உஷ்ணமும் பசியும் நெருப்பின் கூறுகள், நாம் சுவாசிக்கும் மூச்சும் நமது அசைவுகளும் காற்றின் கூறுகள், நமது உடலுக்குள் இருக்கும் வெற்றிடமும் ஒலி எழுப்பும் திறனும் ஆகாயத்தின் கூறுகள். இந்த அத்தனையும் கலந்து கொண்டு அணுறப் புரிந்த, அதாவது ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்ட அமைப்பாக நமது உடல் இயங்குகிறது. அப்போ இந்த உடலும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு மினியேச்சர் மாடல் தான். 100க்கு 100 உண்மை. இந்த அத்தனை பிணைப்புகளையும் அத்தனை விகிதங்களையும் எந்த ஒரு பிழையுமின்றி தொடர்ந்து கண்காணித்து சமநிலையில் வைத்திருக்கும் அந்த பேரறிவுதான் அருட்பெருஞ்சோதி. வாவ்! நான் இந்த அகவலை இனிமேல் படிக்கும்போது நிச்சயம் பழையபடி ஒரு சாதாரண பாடலாக படிக்க மாட்டேன். ஒவ்வொரு வரியும் ஒரு அறிவியல் சமன்பாடு போல விரிகிறது. சரி, நாம் இந்த ஆழ்ந்த உரையாடலின் ஒரு முழுமையான சித்திரத்தை இப்போது தொகுத்து பார்ப்போம். முதலில் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் மறைந்திருக்கும் அந்த கருநிலை, அதாவது ஒரு ஜிப் ஃபைல் போல பிரபஞ்சத்தின் முழுமையான வரைபடத்தை உள்ளடக்கிய அந்த தொடக்க நிலை பற்றி பேசினோம்.
ஆமாம், அந்த எம்பிரியானிக் ஸ்டேட். இரண்டாவதாக, இயற்கையின் 5 அடிப்படை இயல்புகள் எப்படி ஒன்றோடொன்று மிக நெருக்கமாக ஒரு டைனமிக் கெமிக்கல் பாண்ட் போல பிணைக்கப்பட்டு கோல்டிலாக்ஸ் ஜோன் போல உலகத்திற்கு பல நன்மைகளை, அதாவது பல்பயன் வழங்குகின்றன என்பதை புரிந்து கொண்டோம். இறுதியாக, அந்த அடிப்படை நிலை எப்படி பல நிலைகளாக பரிணாமம் அடைந்து ஒன்றோடொன்று கலந்து 25 வகையான கலவைகளாக உருவெடுத்து இந்த மாபெரும் பல்லுயிர் கட்டமைப்பை நம் உடலையும் சேர்த்து உருவாக்குகிறது என்பதை விரிவாக பார்த்தோம். மிகச் சரியாக தொகுத்து சொன்னீர்கள். இது வெறுமனே ஒரு தத்துவ விசாரணை அல்ல, இது நாம் யார், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதை விளக்கும் ஒரு மேனுவல் என்று சொல்லலாம். சரி, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு இயல்பான கேள்வி எழலாம். இந்த 5x5 கலவையும் அணுக்களின் பிணைப்பும் தத்துவங்களும் எனக்கு ஏன் முக்கியம்? இன்று நான் வேலைக்கு செல்ல வேண்டும், எனக்கு எத்தனையோ மன அழுத்தங்கள் இருக்கின்றன, என் அன்றாட பிரச்சனைகளுக்கு இந்த தத்துவம் எப்படி உதவும் என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் வாழும் இந்த அவசரமான வேகமான உலகில் பல நேரங்களில் எல்லாமே ஒரு பெரிய குழப்பமாக, நம் கட்டுப்பாட்டை மீறி நடப்பதாக நாம் உணர்கிறோம். நாம் தனித்து விடப்பட்டதாக தோன்றும். ஆனால் சற்று நின்று நிதானித்து பாருங்கள். உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு சிறு தூசியும், உங்கள் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி இரத்தமும் எவ்வளவு ஆழமான தத்துவ அடிப்படையிலும் ஒரு மாபெரும் கணித ஒழுங்கமைப்பிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர் என்று சொல்லலாம். ஆமாம், இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் தரிகட்டு ஓடுவதில்லை. அது மிக துல்லியமான விதிகளின்படி ஒரு மகா சக்தியின் அன்பான கண்காணிப்பில் இயங்குகிறது. அதில் நீங்களும் ஒரு முக்கிய அங்கம். நீங்கள் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. நீங்கள் மிக நேர்த்தியாக இந்த 25 கூறுகளின் கலவையால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதம். இந்த புரிதல் உங்கள் வாழ்வில் ஏற்படும் குழப்பங்களை கடந்து ஒரு ஆழமான அமைதியையும் உங்களைப் பற்றிய ஒரு புதிய நம்பிக்கையையும் உங்களுக்குள் நிச்சயமாக உருவாக்கும். இது நாம உணரும்போது இயற்கையோடு நாம் எவ்வளவு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளோம் என்ற தெளிவு பிறக்கிறது. இந்த சிந்தனையை தொடரும் விதமாக இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். புற உலகில் உள்ள இந்த 5 மற்றும் 25 வகைகளின் கலவை இவ்வளவு நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் அந்த பேருளியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை இப்போது நாம் தர்க்கரீதியாக பார்த்தோம். அப்படியென்றால் சற்று சிந்தித்துப் பாருங்கள். இதே கட்டமைப்பும் இதே நேர்த்தியான ஒழுங்கமைப்பும் நமது அக உலகில், அதாவது மனித மனதின் ஆழத்தில் எழும் உணர்வுகளிலும் நாம் தினமும் எடுக்கும் முடிவுகளிலும் எவ்வாறு எதிரொலிக்கக்கூடும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. கோபம், அன்பு, பயம், கருணை என்று நாம் நினைக்கும் நமது உணர்வுகளும் கூட தனித்தனியானவை அல்லவா? அவையும் கூட இதேபோல ஒன்றுடன் ஒன்று கலந்து அன்னுறப் பிணைக்கப்பட்டு 25 பரிமாணங்களாக நம் மனதிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா? அந்த அக உலகின் கணிதத்தை, அதன் கட்டமைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம்? இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இதற்கான விடையைத் தேடும் பயணம் உங்களை இன்னும் ஆழமான சுயாரிதலை நோக்கி அழைத்துச் செல்லும். என்ன ஒரு அற்புதமான கேள்வி! புற உலகின் இந்த வேதியியலும் கணிதமும் நமது மனதின் உளவியலுக்கும் பொருந்துமா என்ற உங்களின் கேள்வி உண்மையிலேயே சிந்தனையை தூண்டுகிறது. புற உலகை புரிந்து கொள்வது அக உலகின் தேடலுக்கான ஒரு திறவுகோல் என்பதை மிக அழகாக உணர்த்தினீர்கள். இந்த கேள்வி நிச்சயம் இதை கேட்கும் உங்களுக்குள் ஒரு புதிய தேடலை உருவாக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையின் துல்லியமான பிணைப்பை கவனியுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள்.